வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள், கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் ஆலோசனையின் பேரில் இன்று ஆம்பூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டம் தலைமை திருப்பத்தூர் மாவட்ட கழக அவைத் தலைவர் G. கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் MK ஹரிகிருஷ்ணன், தேர்தல் பொறுப்பாளர் மாநில தொண்டரணி துணை செயலாளர் S. தினகரன், திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகி R. வாசு, மாவட்ட துணை செயலாளர் M. குயிலி முரளி, ஆம்பூர் நகர செயலாளர் CK தேவேந்திரன், மாதனூர் மத்திய ஒன்றிய செயலாளர் G. ஜான்சன், ஆம்பூர் நகர அவைத்தலைவர் P. மனோகரன், மாதனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கட சமுத்திரம், ஊராட்சி மன்ற தலைவர் R. நவீன்குமார், ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் EM சரவணகாந்த், ஆம்பூர் நகர மாவட்ட பிரதிநிதி S. பிரதீப், ஆம்பூர் நகரம் பொருளாளர் N. யுவராஜ், மாதனூர் மத்திய ஒன்றிய கழக துணை செயலாளர் CK கோவிந்தராஜ், அணைக்கட்டு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் M. வெங்கடேசன், வெங்கட சமுத்திரம் கிளை செயலாளர் B. கோபிநாத், மாதனூர் ஒன்றிய பிரதிநிதி R. அரவிந்த், ஒன்றிய பிரதிநிதி R. வல்லரசு, மாவட்ட பிரதிநிதி T. சங்கர், பெரியகுப்பம் ஊராட்சி துணை செயலாளர் R. ரகுராமன், மாதனூர் ஒன்றிய பொருளாளர் K. அசோகன், மாவட்ட பிரதிநிதி R. ரவீந்திரன், மாதனூர் ஒன்றிய மகளிரணி செயலாளர் H. தில்லானா, R. ஜெயபாபு, மாதனூர் ஒன்றிய பொருளாளர் B. சின்னப்பன், ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் R. ஜெகநாதன், மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் D. கணேசன், கைலஸ்ரீ ஊராட்சி கழக செயலாளர் N. உமாசங்கர், வெங்கட சமுத்திரம் ஊராட்சி கழக செயலாளர் V. பாலு மற்றும் நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு டிசம்பர் 28 மனித கடவுள் கேப்டன் அவர்கள் 2ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் ஜனவரி 9 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். நம்ம கட்சிக்காரன் தெரியும். அப்பதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் துண்டு போறோம் போயிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. எல்லாமே கலந்துக்கலாம். 3 ஒன்றியங்கிறீங்க பக்கத்துல ஆம்பூர் நகரத்துக்குள்ள 4 பேர் இருக்கிறாங்க. எல்லாமே சரவணகாந்த் ஒரு பட்சி தான் நம்ம போய் நிக்கணும். கட்சி சார்பா தான், மற்றதுக்கெல்லாம் நான் சொல்ல, எல்லாத்துக்குமே சேர்த்துதான். கட்சி வழக்கத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுங்க. ஈகோ விட்டு நம்ம மாநாடுக்கு குரூப் செய்யுங்க, நல்லபடியா நடக்கணும். அது மாவட்ட செயலர் என்ன சொல்றாரோ அதை உத்தரப்படி நம்ம செய்யறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாம் இந்நேரத்தில் எதற்காக கூடியிருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மாவட்ட கழக செயலர் என்ன நம்மளுக்கு ஆணையிடுறாரோ அதை நாம் செய்யறதுக்கு முற்பட்டு நம்மளுடைய நிர்வாகிகளை நம்ம கடலூருக்கு எப்படி கொண்டு போறோன்றதை பற்றி நம்ம இதை பற்றி பரிசீலனை பண்றதுக்கு தான் மாவட்ட செயலர் இந்த கூட்டத்தை அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறார். ஆகவே அவர் என்ன நமக்கு உத்தரவிடுகிறாரோ அதை செய்யறதுக்கு நாம் பிரயாசப்பட்டு அதுக்குண்டான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்றது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். என்ன நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தேமுதிகன்னு எல்லாருக்கும் அந்த கட்சியில் இருக்கிற ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் 2006 தேமுதிக வந்தேன். ஒன்றிய குழு உறுப்பினராகிறேன். இன்னைக்கு பஞ்சாயத்துல என் மனைவி தலைவராகிறாங்க. ப்ளஸ் ஒன்றிய செயலாளராக இருக்கேன். இந்த கட்சியில் நிறைய பேர் சொல்றாங்க அந்த கட்சிக்கு போனா ஏழாயிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் ஏழாகலை. நிறைய பேர் நல்லது பண்ணுகிறேன். இந்த கட்சியில இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். என் உயிர் மூச்சு இருக்கிறதுலையும் அந்த கட்சிக்காக என் ரத்தம், என் வேர்வை சிந்தி உழைப்பேன். எல்லாரும் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கும். தயவு செஞ்சு. நன்றி. நான் வணங்குகின்ற மனித கடவுள் கேப்டனுடைய தெய்வீக நல்ல ஆட்சியுடனும் நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது அன்பு தலைவி அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும், இந்த மாவட்டத்தினுடைய மைந்தர், இந்த மாவட்டத்தினுடைய தளபதி, மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் LKS அவர்களுடைய ஆணைப்படியும்
இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த நகர ஒன்றிய மாவட்ட அனைவருக்கும் முதற்கான வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய நோக்கமே ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், இதுக்கு முன்ன கூட்டத்தை விட இந்த கூட்டத்துக்கு ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறேன். காரணம் என்னவோ எனக்கே சரியில்லை. காலையில இருந்து எனக்கு உடம்பு என்னவோ செட் ஆகல. பிரச்சனை வண்டி பஞ்சரு 3 பிரச்சனை தாண்டி தான் எனக்கு வந்தேன். அதான், ஆனா இதுக்கு முன்னால கரெக்டா 10 மணி இருப்பேன். இன்னைக்கு 11:30 மணிக்கு வரேன். அதுக்கு என்னன்றது புரியல. அங்க ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். 2வது கூட்டத்தை தான் வந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிக்கணும். இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே தலைவருடைய 2வது குரு பூஜை. இந்த குரு பூஜைக்கு அனைவரும், ஏன்னா நம்ம தலைவரை தெய்வமா ஆக்கிட்டோம். தெய்வம், அந்த தெய்வத்தை கண்டிப்பா போயிட்டு வர 28ஆம் தேதி அனைவரும் நம்ம அந்த கோயிலுக்கு போய் அவருடைய அருளும் அவருடைய ஆசையும் நம்ம எல்லாமே பெற்றுக்கணும். 1. 2வது மாநாடு, நம்மளுடைய மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. இந்த மாநாடு தலைவர் இருக்கும்போது நடத்தினாரு. இந்த தலைவர் இருக்கும்போது நடத்தி தான் சேலத்தில் நடத்தி இந்த மாநாடு ஏடிஎம் கூட அலைன்ஸ் வச்சு 29 எம்எல்ஏ ஆகி எதிர்கட்சி ஆகி நம்ம எதிர்கட்சியை அந்தஸ்து பெற்றோம். இது ஃபர்ஸ்ட் தலைவர் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த மாநாடு அந்நியாருடைய தலைமையில ஃபர்ஸ்ட் நடக்குது. இந்த மாநாட்டுக்கு பெரும் திரளா, அதாவது நான் அந்த 3 தொகுதியும் கூட்டமே முடிச்சிட்டேன். இது லாஸ்ட் ஃபைனல் கூட்டம். இது அந்த 3 தொகுதியில ஒரு ஒன்றியத்துக்கும் ஒரு நகரத்துக்கும் ஒரு கிராமத்துக்கும் போய் தான் இந்த நோட்டீஸ் கொடுத்து அந்த கூட்டத்தை முடிச்சோம். ஆனா இது ஒரே தொகுதியை ஒன்னே முடிச்சிட்டாங்க. இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே மாநாடு. மாநாட்டுக்கு கம்பல்சரி ஒரு ஒன்றியத்துக்கு 20 வண்டி கண்டிப்பா வந்தாகணும். அந்நியருடைய ஆர்டர் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு 500 வண்டி. 500 வண்டின்னும் போது எல்லாருக்கும் டிவைட் பண்ணா ஒரு நகர ஒன்றியத்துக்கு 20 வண்டி. 20 வண்டி எந்த காரணத்தை கொண்டும் வச்சே ஆகணும். காரணம் என்னன்னா, இந்த நோட்டீஸை கொண்டு போயிட்டு அந்த பொறுப்பாளர், அந்த ஒன்றிய சிலர், நகர சிலர், இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளும் போயிட்டு, இது ஏற்கனவே நம்ம ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், தேவாக்கெல்லாம் தெரியும். நாமெல்லாம் ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மாநாடு நோட்டீஸ் போட்டு நாமளே நோட்டீஸ் பத்திரிக்கை அடிச்சோம். பத்திரிக்கை அடிச்சு வெத்தலை பாக்கு வச்சு வீடு வீடா நம்ம கொடுத்தோம். அதுக்காக என்ன சொல்லிட்டாங்க, நீங்க பத்திரிக்கை எல்லாம் அடிக்காதங்க, நான் கொடுக்குற பத்திரிகையை நான் கொடுக்குறேன். அந்த பத்திரிகையை வெத்தலை பாக்கு வச்சு எல்லாம் வீடு வீடா போய் கண்டிப்பா இதை போய் சேரணும். இதுதான் முக்கியம். நான் என்ன சொல்றேன், உண்மையான தொண்டனுக்கு போய் இந்த நோட்டீஸ் போய் சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு வண்டி வைக்கிறதுக்கோ இல்ல மாநாட்டுக்கு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. இன்னும் இருக்குது 20 நாள். நான் ஸ்பீடு படுத்தணும். மாநாட ஒரு ஒன்றியத்துக்கு 20 வண்டி கம்பல்சரி. யார் யார் எந்த வண்டி என்னன்றது அதுக்காக தான் பொறுப்பாளர் வந்துக்கிறாரு. எந்த வண்டி நம்பரு இதை நாங்க சொல்லல, இது தலைமைக்கு கொடுக்கணும். இந்த ஒன்றியத்திலிருந்து இத்தனை வண்டி, இந்த வண்டி நம்பரு, இவ்வளவு ஆட்கள் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்க தலைமைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுக்குதான் பொறுப்பாளர் வந்துக்கிறாரு. இந்த நோட்டீஸ் வீடு வீடா போய் சேரணும். வீடு வீடா சேர்ந்து ஒன்றிய வேற இப்ப என்ன சொல்றேன், அந்த நகரத்துல போயிட்டு எல்லா கிளைக்கும் எல்லா கட்சி தொண்டனுக்கும் இந்த நோட்டீஸ் போய் வெத்தலை பாக்க வச்சு இது போய் கட்சி சேரணும். இது போட்டோ எடுத்து யார் யாருக்கு கொடுத்தன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா அனுப்பணும். அதை நான் தலைமைக்கு அனுப்பிச்சாகணும். 1. 2வது வண்டி சொல்லிட்டேன். வண்டி 20 வண்டி வைக்கணும். அந்த வண்டியோட நம்பரோட எவ்வளவு பேர் வராங்க, வண்டி நம்பரோட எங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும். தேவா ஒரு இடத்துல எழுதிக்கிறாரு, ஜான் 2 இடத்துல எழுதிக்கிறாரு. நான் பார்த்தது 2 இடம் ஜான், அது எத்தனை இடத்துல எழுதிக்கிறா எனக்கு தெரியல. 2 இடத்துல எழுதிக்கிறியா, சரி. இவர் 2 இடத்துல, அவர் 2 இடத்துல. வால் பெயிண்ட் கொஞ்சம் ஸ்பீடு படுத்தணும். வால் போஸ்ட் போடணும். வால் போஸ்ட் நாங்க போல பார்க்கல. வால் போஸ்ட் கொஞ்சம் போடுங்க. வால் போஸ்ட் போட்டு அதிகமான ஆட்களை நான் ஏதாவது அங்க போறத விட இங்க பப்ளிசிட்டி அதிகமா இருக்கணும். ஏன்னா எனக்கு மாநாடு அப்படின்றது இந்த ஏரியா இருக்கிற மக்களுக்கு தெரியணும், இதுக்கு மாநாடு நடக்குதுன்னு சொல்லிட்டு. குரு பூஜை அன்னைக்கு எல்லாரும் கம்பல்சரி அங்க கலந்துக்கணும். அப்படி கலந்துக்க முடியாதவங்க இல்ல கலந்துக்கினவங்க அன்னைக்கு காலையிலே விடிகாலம் தலைவருடைய எல்லா குக்கிராமங்களும் எல்லா கிராமத்திலையும் எல்லாருடைய தலைவருடைய படத்தை வச்சு, நீங்க பெரிய லெவல்ல பண்ணலாம் கூட பரவாயில்ல, படத்தை வச்சு பூமாலை போட்டு ஒரு ஊதுபத்தி கொளுத்தி ஒரு மரியாதை பண்ணிட்டு கிளம்பிவாங்க. எல்லா ஏரியாவிலும் அதே மாதிரி நகரத்துல முக்கியமான இடத்துல எல்லாம் படம் இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முக்கியமான விஷயம். 5 மணிக்கு வச்சுட்டு இல்ல நான் 6 மணிக்கு வச்சுட்டே கிளம்பிடுவாங்க, தப்பு கிடையாது. 6 மணிக்கு வச்சுட்டே கிளம்பிடலாம். ஆமா,
அது இந்த எல்லார் ஊர்லயும் தலைவருடைய படம் கம்பல்சரி இருக்கணும். நீங்க பெரிய லெவல்ல எல்லாம் வேண்டாம், ஒரு பேனர் இல்ல போட்டோ வச்சு ஒரு மாலை போட்டு ஒரு ஊதுபத்தி கொடுத்து தலைவருக்கு ஒரு பூ போட்டு மரியாதை பண்ணிட்டு வாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு நாங்கெல்லாம் எதிரில் அண்ணா எங்களெல்லாம் எதிர்பார்க்காதுங்க. அதே மாதிரி சில எங்க ஏரியாலும் அன்னதானம் பண்றாங்க, நிறைய இடத்துல அன்னதானம் அன்னைக்கெல்லாம் விசேஷம்லாம் பண்றோம். ஏன்னா அவங்கள நான் பிரிச்சு விட்டுட்டேன், நான் அங்க இல்லைன்றதுனால தலைமைக்கு போறதுனால. ஃபர்ஸ்ட் மேட்டருக்கு வருவோம், அன்னதானம் சாரி மாநாடு. மாநாடு வந்து முழுக்க வந்து நம்ம மாவட்டத்துக்குன்னு தனி பேரையாடை கட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நம்ம எவ்வளவு பேர் வராங்கன்றத வச்சு அது கரெக்டா இங்கிருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா அங்க ஒரு அதாவது 2 மணிக்கெல்லாம் நம்ம போய் சேர்ந்துடுற மாதிரி ஐடியா பண்ணிக்கிறோம். 2 மணிக்கெல்லாம் எல்லாரும் நம்ம வந்துட்டாதான் 4 மணி, இந்த மாநாடு வந்து 4 மணிக்கு ஸ்டார்ட், நம்ம 2 மணிக்கெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே போயிடலாம். போயிட்டு அந்த மாநாட்டுக்கு நம்மளுடைய மாவட்டத்தை சேர்ந்த பேரிகார்டு கட்டு, அதாவது தனி ஒரு பேரிகார்டுல நம்ம அமர்ந்து எல்லா பிரச்சனையும் இல்லாம, இதை விட முக்கியம் நமக்கு உயிர் ரொம்ப முக்கியம். உட்கார்ந்துக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து டிரைவர்கள்லாம் பேச்சு கொடுத்து பத்திரமா வந்து வீடு சேரணும். ஒரு உயிர் கூட ஒரு சேதாரம் ஆகக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம இந்த பொறுப்பாளருக்கு இது வந்து தெரிவிச்சாகணும். ஏன்னா ஒரே ஒரு சின்ன சேதாரம் ஆகக்கூடாது இந்த மாநாட்டுல. நம்ம ஏற்கனவே வந்து தலைவர் இருந்த போது வந்து கட்சி ஆரம்பிச்சும் போது 25 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. அந்த 25 லட்சம் பேரை கிராஸ் பண்ணி ஆகணுன்றது அன்னியுடைய முயற்சி. இதுக்கு வந்து நாம் ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுக்கணும். இதுக்கு அனைவரும் பாடுபட்டாகணும். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தின் சொந்தக்காரரும் இன்றளவும் உணவளித்துக் கொண்டிருக்கிற மனித தெய்வம், அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு நம்ம பணிபுரிந்தோம் என்று இந்த நினைவுகளோடு இப்போது உங்களோட பேச நான் கடமைப்பட்டிருக்கேன். தயவுசெய்து எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. அதே மாதிரி மாநாட்டுக்கு 20 வண்டி கம்பல்சரி இருக்கணும். ஒன்று செயலர் நகர செயலருக்கு மைண்ட்ல வச்சுங்க. ஒவ்வொரு நிர்வாகி, ஆனா 11 பேர் இருக்கீங்க நிர்வாகி, ஒவ்வொரு வண்டி வேணா ஒரு நிர்வாகி. நீங்க பஸ் கூட புக் பண்ண வேணாம், ஒரு 25 பேர் ஒரு வேனுக்கு ஒரு 11 வண்டி. ஒரு ஊராட்சி சேவை பண்ணா 10 வண்டி பண்ணலாம். 3 ஊராட்சி சேவை ஒன்னா சேர்ந்து கூட ஒரு வண்டி புக் பண்ணலாம். 20 வண்டி கம்பல்சரி ஒவ்வொரு வண்டி சேவை எடுத்துன்னு வரலாம். முடிஞ்சது உங்களால முடிஞ்சு எதையோ உங்க ஒன்றிய செயலாளருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்க கிளைங்களுக்கு பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் வந்து முயற்சி பண்ணி கூட வருவாங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்துட்டு கம்பல்சரி அன்னைக்கு வேட்டி. இன்னைக்கு வந்து நம்ம சும்மா நம்மளுக்குள்ள ஒரு மீட்டிங், அதனால நானும் பேண்ட் தான் போட்டு வந்திருக்கேன். கம்பல்சரி மாநாட்டுக்கு வரப்போ தான் இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு தெரியும் எங்க போறோன்றது. டவல் அதே மாதிரி துண்டு இருக்கணும். ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க, நானும் பேண்ட்ல தான் வந்திருக்கேன். இது நம்மளுக்குள்ள பேசுறது இல்ல, வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது இல்ல. நம்ம வேட்டோட போனதான் வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாப்பா, அந்த ஊர்ல இருந்து போறாங்கப்பா, 100 பேர் போறான்பா, 200 பேர் போறாம்பான்னு பாப்பான். அதர் கட்சிக்கிறேன் நான் பாப்பேன், எங்க இருந்தாலும் நான் கண்டிப்பா பாப்பேன் நம்ம மாவட்டத்தை. ஏன்னா எனக்கு வந்து 2 கண்ணு மாதிரி, நான் தலைமை ஒரு கண்ணு, எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிற மாவட்டமே ஒரு கண்ணு தான். ஆனா கண்டிப்பா எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம மாவட்டத்துல இருந்து எதுவும் வந்துருக்கா நான் பாப்பேன், கண்டிப்பா பாப்பேன். இந்த மாதிரி நம்ம மாவட்டத்து மேல ஒரு கண்ணு இருக்கும், கண்டிப்பா நீங்க செய்வீன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது இல்லாத இது யார் மாவட்டம்? தளபதியினுடைய மாவட்டம். இந்த தளபதியுடைய மாவட்டம் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அதனால தயவுசெய்து நம்ம மாவட்டத்திலிருந்து, அதுவும் இந்த ஆம்பூர் தொகுதியில இருந்து அதிகப்படியான வண்டி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை ஆம்பூர் வந்து அண்ணன் பிறந்த இடம். இதுல இருந்து எக்ஸ்ட்ரா வரணும்ல, அதுக்கு தேவேந்திரனா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பண்ணுங்க. ஆம்பூர்ல இருந்து வந்தாதான் சரிங்களா? தயவுசெய்து ஒற்றுமையா இருங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கசப்புகள் இருந்தா பேசி தீர்த்துருங்க. யாருமே வந்து யூகோவை வச்சுக்காதீங்க மனசுல. எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசிட்டு அது சால்வ் ஆயிடும். வாழாமல் சென்றது ஏன்? வாழப்போன பூமியில மண்ணுக்குள்ள போனது ஏன்? மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான்.
செழிப்பாயிருக்கும் எங்க ஐயா தங்கரத தேரு. மண்ணுக்குள்ள நீங்க மறைஞ்சாலும் மவுசு போகாது, கேப்டன் புகழும் சாகாது. ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க? வாழாமல் சென்றது ஏன் பாழப்போன பூமியில? வாழாமல் சென்றது ஏன் பாழப்போன பூமியில? மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான். மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழு நெஞ்சுக்குள்ளதான். மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழ நெஞ்சிக்குள்ளதான். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. ஆ, தங்கம் கூட ஈடு இல்ல கேப்டன் குணத்துக்கு. அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழ ஜனத்துக்கு. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. கேப்டன் போல நல்லவங்க இன்னும் பிறக்கல. அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல. அவர் மண்ணுக்குள்ள மறைந்தாலும் யாரும் மறக்கல. இதயமெல்லாம் திரை உலகில் அவர் இருந்தார் நல்ல நடிகனா. ஆ, திரை உலகில் அவர் இருந்தார் நல்ல நடிகனா. நிஜ உலகத்திலே வாழ்ந்து வந்தார் சிறந்த மனிதனார். செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. செய்தி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது. இதயமெல்லாம் ஆண்டவனோ உன் புகழை கேள்விப்பட்டான்.